கடைக்கு வாங்க நீ கதிர் தம்பியோட போனியா? ஆமா. நீங்க 2 பேரும் துணி கடைக்கு ஒண்ணா போனீங்களா? அதுல என்ன இருக்குக்கா? அதானே, அதே எதுக்கு இம்புட்டு ஆச்சரியமா கேக்குறீங்க? இல்ல, நீங்க 2 பேரும் எப்படி? பொறுப்பா யார் யாரு போனாங்கன்றதெல்லாம் இப்போ விஷயம் கிடையாது. எதுக்கு அவனுக்கு சட்டை? அது அண்ணன் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகுதுல்ல, அதான். நீங்க தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேல்ல, அதான் மீனாவே வாங்கிட்டு வந்திருக்கு. குடவுல வச்சு பறிச்சு எழுத பொண்ணு சட்டை வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். எதுக்குடா வீண் செலவுன்னு வீட்டை அப்பயே சொல்லிட்டே இல்லப்பா. இவன் உன்கிட்ட சொல்லவே இல்லையா அதை? இல்லை எங்கள் அப்பா காசு கொடுக்கல, நீ சட்டை வாங்கி கொடுக்கின்றது உன்கிட்ட கேட்டானா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் சொல்லல மாமா. அப்புறம் அவர் எதுவும் சொல்லல, நானே தான் வாங்கிட்டு வந்தேன். என்னப்பா மீனா நீ? அது அப்படி சட்டை வச்சிருக்கியால, அதில் ஏதாவது அவனை போட்டுக்கிற வேண்டியதானே? இல்ல மாமா, இவர்கிட்ட ஃபார்மல்ஸ் பெருசா எதுவும் இல்ல. அதான் கலர் கலராக அப்படி சட்டை வச்சிருக்கியால, நீ சொல்றது கண்டிப்பாக வேண்டி இருக்கு. அப்பா, ஃபார்மல்ஸ்னா அது வேறப்பா. என்னப்பா வேற? ஏங்க, புருஷனுக்கு பொண்டாட்டி சட்டை வாங்கி கொடுக்கறா, அத உட்கார்ந்து இப்ப ஆராய்ச்சி பண்ணணுமா? ஏமா, அந்த சட்டையை காட்டுமா. புடிடா, வெட்டியா தானே நிக்கிற. அம்மாடியோ பா, ஐ, நல்லா இருக்குடா. டேய் செதிலு, இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்கும்டா. 200 ரூபா தான். ஏங்க, 200 ரூபா தான் போட்டிருக்கு. ஒரு பரீட்சை எழுத போறதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவு பண்ண கூடாதா? என்னது? இந்த சட்டை 200 தானா? பரவாயில்லையே. ஏப்பா மீனா, எந்த கடை இது? இனிமேல் ஏதாவது விசேஷம்டா அந்த கடையில் எடுத்துடலாம் போல இருக்கே. அத்தா மகமாயி, எப்படியாவது என்னைய காப்பாத்திர. கோமதியா, சட்டையை கொடு. $2000? ஏய், கண்ணை எப்படி வச்சு பார்த்த? 200 ரூபான்ற 2000 ரூபா போட்டிருக்கு. சோழி முடிஞ்சு. 2000